இருக்கிறது. தாயுடைய கருவறையில் சுருண்ட நிலையில்தான் குழந்தை இருக்கும். கருவறைக்குள் இருக்கின்ற ஒவ்வொரு பொருளும் ஒன்றோடு ஒன்று மிக மிக நெருக்கமாக இருக்கும். முன்தோலால் மூடப்பட்ட ஆணின் உறுப்பு மிக மிக மிருதுவானது. அது மட்டுமல்ல, மிக மென்மையானது. நம் உடல் நரம்புகள் முடிவடையும் இடங்கள் இரண்டு. ஒன்று உதடுகள், மற்றொன்று முன்தோலால் மூடப்பட்ட ஆணுறுப்பின் முன்பகுதி. ஆணுறுப்பை முன்தோலால் மூடாவிட்டால் தாயின் கருவறையில் குழந்தை இருக்கும் போது அங்கிருக்கும் பொருட்கள் ஆணுறுப்பின் மென்மையான முன்பகுதியில் உராய்ந்து தாயின் கருவில் இருக்கும் போதே குழந்தைக்கு அது ஆபத்தை விளைவிக்கும். எனவே கருவறைக்குள் இருக்கும் ஆண் குழந்தையின் இன உறுப்பின் முன்பகுதியை தோலால் மூடாவிட்டால் கருவிலேயே ஆபத்து ஏற்படும். அதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்ஹம்துலில்லாஹ் ஆணுறுப்பின் முன்பகுதியை தோலால் மூடினான். குழந்தை பிறந்த பிறகு இந்த முன்தோல் என்பது தேவையில்லை. அது இருந்தால் நீங்கள் சிறுநீர் கழித்த பின் அதன் துளிகள் உங்கள் ஆடைகளில் படும், முன்தோலிற்குள் தங்கிவிடும். அதனால் ஆணுறுப்பு அசுத்தமாகி உங்கள் உள்ளாடைகளையும் அசுத்தப்படுத்தும், மீண்டும் ஆபத்தை ஏற்படுத்தும். எனவே முன்தோல் தேவையில்லாத ஒன்று. அதனால் பல நோய்கள் உருவாகும். அது பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்ற வாய்ப்புகள் மிக மிக அதிகமாகிவிடும். ஆகவே சுன்னத் செய்யாவிட்டால் நோய் தொற்று, பாலனிட்டிஸ், பிமோசிஸ், பாராபிமோசிஸ் போன்ற பெரிய நோய்கள் ஏற்படும். அது மட்டுமல்ல, சுன்னத் செய்யாமல் போனால் ஏற்படுகின்ற பெரிய ஆபத்து என்னவென்றால் சிஏ என்று சொல்லப்படுகின்ற ஒரு புற்றுநோய். சிஏ போன்றவை ஆணுறுப்பில் ஏற்பட்டால் அதை எடுத்து விடுவதுதான் சிகிச்சை. ஒருவரின் ஆணுறுப்பில் புற்றுநோய் ஏற்பட்டுவிட்டால் அதை அவர் முழுமையாக எடுத்துவிட வேண்டும். இப்பொழுது தாயின் கருவறையில் ஆணுறுப்பு முன்தோலின் தேவையும் அவசியமும் என்னவென்று புரியும். குழந்தை பிறந்தபின் அது தேவையும் இல்லை, அவசியமும் இல்லை. எனவே அதை நீக்க வேண்டும். இந்த பதில் திருப்தி அளிக்கும் என்று நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இன்றைய பொழுதின் கடைசி கேள்வியை 3வது மைக்கிலிருந்து சகோதரி கேட்பார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். எனது பெயர் ஷபானா. எனது கேள்வி, ஏன் அல்லாஹ் சிலருக்கு மிக கடினமான வாழ்க்கையை கொடுக்கிறான்? அவர்கள் அதிகமான கஷ்டங்களோடு வாழ்கிறார்கள். மற்றவர்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை. அவர்கள் சொர்க்கத்திற்கு கூட செல்லலாம். ஜஸாக்கல்லாஹ். சகோதரியின் கேள்வி, ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவருக்கு கஷ்டமான வாழ்க்கையையும் ஒருவருக்கு வசதியான வாழ்க்கையோடு கூடிய சொர்க்கத்தையும் சேர்த்து தருகிறான் என்று. சகோதரி, உலகத்தில் கஷ்டங்களோடு வாழ்பவர்கள் எல்லோரும் நரகத்திற்கு செல்கிறார்கள் என்றும், அதே நேரத்தில் வசதியாக வாழ்பவர்கள் எல்லோரும் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் என்பது உண்மை அல்ல. நிச்சயமாக அது உண்மை அல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இந்த உலகம் உங்களுக்கு ஒரு சோதனை களம். பணக்காரர்களாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, ஏழ்மை செல்வம் இரண்டும் இறைவனின் சோதனைகள் தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், சூரா அல் முல்க் அத்தியாயம் 67 வசனம் 2 அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களில் எவர் செயல்களால் மிகவும் அழகானவர் என்பதை சோதிப்பதற்காக அவன் மரணத்தையும் வாழ்வையும் படைத்தான். சூரா அன்ஆம் அத்தியாயம் 6 வசனம் 165 சொல்கிறது, அவன்தான் உங்களை படைத்தான். உங்களில் சிலரை விட சிலரை அதிகமாக கொடுத்து பதவிகளில் உயர்த்தினான். அவன் கொடுத்தவற்றின் மூலம் உங்களை சோதிப்பதற்காக. சூரா அல் அன்பியா அத்தியாயம் 21 வசனம் 35 சொல்கிறது, குல்லு நஃப்ஸின் தாயகத்துல் மௌத். ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைப்பதாகவே இருக்கிறது. பரீட்சைக்காக கெடுதியையும் நன்மையையும் கொண்டு நாம் உங்களை சோதிக்கிறோம். எனவே செல்வமும் உங்களுக்கு ஒரு சோதனையே, ஏழ்மையும் உங்களுக்கு ஒரு சோதனையே. ஏழையாக இருப்பதுதான் செல்வந்தர்களுக்கு ஏற்படுவதை விட லேசான சோதனை. செல்வந்தர்கள் தங்களது செல்வத்தை நல்வழியில் செலவழிக்க வேண்டும். அவர்கள் ஜகாத் கொடுக்க வேண்டும். ஏழைகளுக்கு உதவ வேண்டும். ஏழைகளிடம் பணம் இருக்காது. ஏழைகளுக்கு ஜகாத் விதிவிலக்கு. அவர்கள் ஜகாத் கொடுக்க வேண்டியதில்லை. எனவே ஏழைகளுக்கு கொடுக்கப்படும் சோதனை மிகவும் எளிது. இந்த ஏழை மனிதர் அல்ஹம்துலில்லாஹ் நேர்வழியில் இருந்தால், நேர்வழியில் நடந்தால், இஸ்லாத்தை பின்பற்றுபவராக இருந்தால் அந்த ஏழையும் சொர்க்கத்திற்கு செல்வார். இதற்கு நிறைய ஹதீஸ்கள் உள்ளன. ஒரு ஹதீஸ் இப்போது என் நினைவுக்கு வருகிறது. ஒரு மனிதர் நபிகள் நாயகம் அவர்களிடம் வந்தார். அவர் கலைந்து போன ஆடையோடும் கலைந்து போன தலைமுடியோடும் இருந்தார். அழுக்காகவும் இருந்தார். நாயகம் அவரை பற்றி சொன்னார்கள், எவர் நேர்வழியில் சென்று இறைவனை வணங்கினாரோ நிச்சயமாக அவர் சொர்க்கத்திற்கு செல்வார். எனவே ஒரு மனிதர் ஏழையாக இருப்பதன் காரணத்தால் நரகத்திலே தூக்கி எறியப்பட மாட்டார். உண்மையில் ஒவ்வொன்றும் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இறுதி தீர்ப்பு நாளில் முடிவு செய்யப்படும். இங்கே கஷ்டப்படும் ஒருவருக்கு அல்ஹம்துலில்லாஹ் அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறு உலகில் நன்மை செய்வான். கொடுக்கப்படும் சிரமங்களும் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும் இன்ஷா அல்லாஹ்.
இன்ஷா அல்லாஹ் பின்பகுதியில் ஒரு சகோதரி கேள்வி கேட்க நினைக்கிறார்கள், கேளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய பெயர்